தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உண்மை கண்டறியும் குழுவுடன் கரூரில் கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உரையாடினும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குரலும் மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை விவரிக்க முடியவில்லை. இந்த பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு மனதில் எழுந்த கேள்விகளை முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானாவை ஒதுக்கியது ஏன்? விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதையும் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதையும் காணொளிகள் காட்டுகின்றன. கத்தியால் குத்தப்பட்டதாகவும் சிலர் கூறினர். இவற்றை தாண்டி கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? மற்ற மரண சம்பவங்களுக்கு செல்லாத முதல்வர் ஸ்டாலின் கரூரில் மட்டும் சிறப்பு கவனம் செலுத்துவது ஏன்? திமுகவினரின் உணர்ச்சிபூர்வ நாடகத்தால் சந்தேகமடைந்துள்ள கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன். கூட்ட நெரிசலுக்கு பின் உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அசாதாரண அவசரத்துடன் செயல்பட்டது ஏன்? 25 பேர் மீது வழக்கு பதிந்து பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் உட்பட 4 பேரை கைது செய்து மக்கள் மத்தியில் எழும் அனைத்து கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஏன் இவ்வளவு விரைவாக திமுக அரசு முடக்குகிறது? 10,000 பேர்தான் கூடுவர் என தவறாக கணித்ததாக விஜய் மீது குற்றம் சாட்டும் திமுக அரசின் போலீசார் கூட்டத்தை சரியாக மதிப்பிடாதது ஏன்? விஜய் தாமதமாக வருவதால் சில அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என அரசு கருதினால் கூட்டத்தை ஏன் ரத்து செய்யவில்லை? கூட்டத்தை கட்டுப்படுத்த அங்கிருந்த போலீசார்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்பது உறுதி. உண்மையிலேயே எத்தனை பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்? பெரும் அரசியல் பேரணி நடக்கும் வேளையில் மாவட்ட எஸ்பி கரூரில் இல்லாதது ஏன்? இவ்வளவு குறைபாடுகள் அரசு தரப்பில் உள்ளன என்பது நிரூபணமான பின்பும் ஏன் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதில் ஏதேனும் உண்மைகள் புதைந்திருந்தால் அவை அம்பலப்படுத்தப்பட்டுவிடும் என்ற அச்சமா? அறிக்கை சமர்ப்பிக்கும் முன்பே திமுகவின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை மறைக்கும் விதமான கருத்துக்களை விசாரணை ஆணைய தலைவர் வெளியிடுவது ஏன்? விசாரணை நடைபெறும் நிலையில் அது குறித்து பொது அறிக்கைகளை வெளியிட வருவாய் செயலாளருக்கு அதிகாரம் அளித்தது யார்? இது விசாரணையின் நடுநிலைத்தன்மையை சமரசம் செய்யாதா? திறமைமிக்க அரசு அதிகாரிகளை திமுகவின் கைப்பாவைகளைப் போல பயன்படுத்துவது சரியா? அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய திமுக அரசு கரூர் வழக்கை ஒப்படைக்க தயங்குவது ஏன்? தமிழக மக்கள் சார்பாக நான் முன்வைத்த கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கூறுவீர்கள் என நம்புவதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.